இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமி பார்த்து வழுக போகுது. எனக்கு இதெல்லாம் பழக்கம் தான், பயப்பட தேவையில்ல. ஆனா எனக்கு பயமா இருக்கு. டேய் சரி, பாக்கலனா அவன் வரானா இல்லையான்னு எப்படா நமக்கு தெரியும்? வீடியோல சொன்ன மாதிரி அவன் இப்போ வராம போயிட்டானா? நிஜமாவே நான் இங்க இருந்து குதிக்கணுமா? என் அம்மாவுக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு தைய தக்கான ஆடினப்போ உனக்கு இந்த யோசனை வரலையா? அப்படின்னா இந்த சாக்குல என்ன கொல்லணுங்கிறதுக்காக தான் உங்க வளர்ந்து கேட்டேன்னா இப்படி ஒரு பிளான போட்டிருக்காரு போல இருக்கு. நீ பெரிய மைசூர் மகாராணி பாரு. உன்னை கொன்னுட்டு உங்ககிட்ட இருக்க வயிறும் வைடூரியத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். கொலுசு கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். போதும் அண்ணா, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க பாரு. இந்த ஒரு ரீசனுக்கு பாக்கெட்டுக்குள்ள கைய வச்சுக்கிட்டு இந்த மலையில இருந்து நான் குதிச்சிடலாம் போல இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த டென்ஷன்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் உங்க சண்டையில நிறுத்துங்க ப்ளீஸ். அவ வந்துட்டான். எங்கடா? என்னது இது? அங்க பாருங்க, அவன் தனியா வரல, கூட யாரையோ கூட்டிட்டு வரான். அவன் ஃப்ரெண்டே நினைக்கிறேன். கரெக்ட் டைமுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இல்லனா அங்க இருக்காலே என் லவரு கீழே குதிச்சு செத்துருப்பான். ஓய் ஓய், நான் வந்துட்டேன். நல்ல வேலை ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. லிஃப்ட் கேட்டு வந்திருப்பான் போல இருக்கு. பணம் வாங்கிட்டு பைக் ஓட்டிட்டு வந்தவன் கிளம்பி போயிட்டான். நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. நீ போடா. டார்லிங், நான் வந்துட்டேன். நீ அவசரப்பட்டு கீழே குதிச்சிராத. எல்லாம் கை கூடி வரும்போது இந்த மருதாணி வேற. ஐயோ, அவனுக்கு ஏதோ போன் வந்துருச்சு போல இருக்கு. சாவடிக்கிறா. என்னன்னு கேட்டுருவோம், இல்லனா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹலோ பாருங்க ஆண்டி, எனக்கு மட்டும் கல்யாணம் முடியட்டும். உங்க கடனை மொத்தமா நான் தீர்த்துறேன். கல்யாணம் ஆக ரொம்ப நாள் ஆகும் நினைக்காதீங்க. ஜஸ்ட் என் லவர் ஓகே சொன்னா போதும். 1.5 மணி நேரத்திலேயே கல்யாணம் தான். முதல்ல நான் சொல்றத கேளுடா. ஐயோ, நீங்க ரொம்ப என்ன டார்ச்சர் பண்றீங்க. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் இங்க கூட நான் பேசுறேன். நரேன், நான் சொல்றது கவனமா கேளு. சொல்லுங்க மேடம். உன்னை ஒரு பொண்ணு காதலிக்கிறேன்னு ஒரு வீடியோவை வைரல் ஆக்குனால, அவளை நீ நம்பாத. இந்துவோட அண்ணன், அப்புறம் அந்த ககன், அந்த பொண்ணு பூமி உன்னை பிடிக்கிறதுக்காக போட்ட ட்ராப் அது. நீ எப்படிறாங்க? உன் கால கழுவி கல்யாணம் பண்ணலான்னு உனக்காக வெயிட்டிங்டா. இது ஏமாத்து வேலை. டேய், அப்ப நீ பண்ணது மட்டும் என்னடா? சொல்றா, கல்யாணத்தை நிறுத்த சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னாங்கன்னு சொல்றா. டேய் சொல்லுடா. சொல்றா சொல்லுடா. சொல்றான்ற சொல்றா. உன்கிட்ட தான்டா கேக்குறேன், சொல்லுடா. போதும் போதும் போதும். நான் மாட்டிக்கிட்டேங்கிறதுனால இனி மறைக்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சொல்லிடுறேன். ஆனா ஒரு விஷயம், பூமி அதை கேட்க கூடாது.
இது ஒண்ணுதான் என் ரெக்வெஸ்ட். ப்ளீஸ் ப்ளீஸ் பக்கத்துல வாங்க சொல்றேன். சீக்கிரம் வாங்க. அவ்வா அவ்வா, என்ன இதை யாரு பண்ண சொன்னாங்கன்னா இன்னும் பக்கத்துல வாங்க வாங்க. ஏய் ஏய் நில்றா. அவனே. டேய் ஏய் ஓடாத. நில்றா. ஏய் டேய் நில்றா. டேய் நில்லு. என்ன என்ன வேணும் உனக்கு? நான் சொன்ன மாதிரி என்னோட மருமக இந்துவோட கல்யாணத்தை நடத்தினா அவனுக்கு நல்லது. அப்படி பண்ணாம அவங்க அம்மாவை காப்பாத்திட்டு கூட்டிட்டு போகணும் நீங்க வந்தான்னு வச்சுக்கோ. அவனை அடிப்பீங்களோ கொல்லுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் இங்க இருந்து போனமாதான் வெளியே போகணும், போனமாதான் வெளியே போகணும். சரி இப்ப எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன், எந்த ஏரியாவுல இருக்குன்னு எதுவுமே தெரியல மேடம். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இங்க ஒரு வீட்டுல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். நீங்க பணம் கொடுத்ததுனாலதான் அந்த இந்து பொண்ணோட லவர் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். என்ன நீங்க தான் காப்பாத்தணும் மேடம். இல்லனா நானே உங்க பேரை வெளியே சொல்ல வேண்டியிருக்கும் மேடம். ஐயோ இங்க பாரு நரேன், பத்திரமா அங்க இருந்து வெளியில வந்துரு. நான் உனக்கு செக்யூரிட்டி கொடுக்கறேன். தேங்க்யூ மேடம். இங்க இருந்தா எங்க என்ன கொண்டுடுவாங்களோன்னு பயமா இருக்கு. உன்னை இங்க இருக்க விட மாட்டேன். பேங்காக் அனுப்பி வச்சிடுறேன். அங்க உனக்காக ஒரு ரூம் ரெண்டுக்கு எடுத்து மாசம் ₹1,00,000 அனுப்பி வைக்கிறேன். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஃபர்ஸ்ட் நீ இங்க பத்திரமா வந்து சேரு. வந்துடுறேன் மேடம்.